ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இருட்டு ஆக்சுவலா வந்து பயம் தரக்கூடியதா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா, நம்ம அம்மாவோட வயித்துல இருந்த கருவறைய விட பெரிய இருட்டு இங்க எதுவுமே கிடையாது. நீங்க 5த் ரூம்குள்ள கால வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க ஒரு பெரிய சிங்கத்த உங்கனால பார்த்திருக்க முடியும். இப்ப எக்ஸ்டர்னல் டேட்டாவால நம்ம எப்படி சஃபர் ஆகுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருந்திருக்கும். அவன் ஓப்பன் பண்ண பாக்ஸ்ல இருந்து ஒரு நல்ல பாம்பு இப்படி மேல வந்து படம் எடுத்துட்டு நிக்குது. அந்த பாம்ப தூக்கி அப்படியே வெளிய வச்சுட்டு, இந்த இடத்துல உங்க மனச எடுத்து நீங்க வச்சு பார்த்தீங்கனாலும், இந்த 2 செக்டர்ல மட்டும் தான் நம்ம இருப்போம். கடவுள் தன்மை பத்தியும், மனம் பத்தியும் இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருந்திருக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குன்னு. எப்படி? இப்ப நம்ம பேசும்போது நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜா ஒண்ணு வச்சிருக்கிறோமோ, அதே மாரி இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னாலும், பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியும். மேபி இத நான் பேச ஆரம்பிக்கும்போது, என்னையே உங்களுக்கு திட்டலாம்னு சொல்லி எல்லாம் தோணலாம். திட்டணும்னு தோணுனா திட்டிருங்க. ஆனா, இந்த டாபிக்க மட்டும் முழுசா கேட்டுருங்க. இத கேட்டுட்டீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தோட மொழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிரும். இப்போ ரீசென்ட்டா ஒரு 3, 4 மந்த்ஸ் பிஃபோர் ஆ நம்ம விஜய் சேதுபதி பையன் அவர பயங்கரமா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வாயில பபிள் காம் போட்டு மென்னுட்டே இருக்கிறான். யாருக்கும் பெருசா ரெஸ்பெக்ட் தர மாட்டேங்கிறான். பயங்கர ஆட்டிட்யூட் காட்டுறான். அப்படின்னு போட்டு வர்றவங்க, போறவங்க எல்லாரும் அந்த பையன அடிச்சாங்க. அதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? எங்க அப்பா எனக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணியா வெறும் ரூ. 500 தான் தருவாரு. அப்படிங்கிற வார்த்தைய அந்த பையன் யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன போட்டு அடிச்ச அடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப வொர்ஸ்ட் சினாரியோவாவே போச்சு. ஆனா, நம்ம இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சோமா? விஜய் சேதுபதி அப்படிங்கிறவரு ஒரு நடிகர். அவரு இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரூ. 10,00,00,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, அவரு பையனுக்கு அவரு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 பாக்கெட் மணியா குடுக்குறாரு அப்படின்னா, அதுல என்ன தப்பு இருக்க போகுது? இங்க ஒரு சிலருக்கு ஒரு நாள் சம்பளமே ரூ. 500 கிடைக்கிறதில்ல. நீ ஏதோ ரூ. 500 வாங்குறது ரொம்ப பாவமா சொல்லிட்டு இருக்கீங்கிற மாரி அந்த பையன திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எத்தன பேத்துக்கு அம்பானி பையனோட பாக்கெட் மணி எவ்வளோன்னு சொல்லி தெரியும்? இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ கட்சிய சார்ந்து தான் இருப்போம். உங்க கட்சி தலைவரோட பையனோட டெய்லி பாக்கெட் மணி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் கேட்கும்போது என்ன திட்டணும்னு கூட உங்களுக்கு தோணலாம். திட்டணும்னா மனசார திட்டிருங்க. ஆனா, இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியிற விஷயத்த மட்டும் தான் என்னைக்குமே கேள்வியே கேட்கிறோம். அந்த கண்ணுக்கு தெரியிற விஷயம்ங்கிறது என்ன தெரியுங்களா? அவங்க நம்ம முன்னாடி ஹம்பிளா நடிக்கல. அவங்க அவங்களுக்கு புடிச்ச மாரி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. உங்களுக்கு என்ன? உங்க முன்னாடி நான் இல்லப்பா நான் ரொம்ப பாவம். இல்ல நான் ரொம்ப ஹம்பிளா இருக்கிறேன். அப்படிங்கிறத காட்டிட்டேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க என்ன பெரிய ஆளா பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, உங்களுக்கு நான் மரியாதை குடுக்கணும். அத மட்டும் தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இங்க மரியாதைங்கிறது எத கொண்டு கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? நம்ம எப்படி பார்க்குறோமோ, அப்படி கிடைக்கிறதா மரியாதைன்னு நெனைச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா அது மரியாதையே கிடையாது. அதுக்கு பேர் நடிக்கிறது. என்ன கேட்டா, விஜய் சேதுபதி அவரோட பையன், அந்த சூர்யா அவர் பண்ணது, அவரு மரியாதை குறைவாவோ, இல்ல ரொம்ப ஆட்டிட்யூடாவோ நடந்துக்கவெல்லாம் கிடையாது. தனக்கு புடிச்ச மாரி இருந்தாரு. ஒருத்தன் தனக்கு புடிச்ச மாரி இருக்கிறதே, நமக்கு பிரச்சனையா பட்டது தான், அது மரியாதை குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் கிடைச்சுட்டான், நம்மனால அந்த இடத்துல இருக்க முடியல. இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அவர திட்டுனவங்க எல்லாமே, ஏதோ அந்த பையன் மேல இருக்கிற கருணையில திட்டுனாங்க, அந்த பையன் மேல இருக்கிற அன்புல திட்டுனாங்கன்னு மட்டும் நெனச்சுறாதீங்க. அவ்வளவு வன்மத்த அவங்களுக்குள்ள அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க திட்டுனதெல்லாம் அந்த பையன பாதிச்சிருக்கும்னு நெனைக்கிறீங்களா? ஈவன் சிங்கிள் பெர்சன்டேஜ் பாதிச்சிருக்காது. அந்த பையன என்னென்னலாம் சொல்லி திட்டுனாங்களோ, என்னென்ன வன்மத்தெல்லாம் ஒவ்வொருத்தவங்க குடுத்தாங்களோ, வித்தின் 1 மந்த் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ, அது அவங்களுக்கே நடந்திருந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறக்கு ஒரு மொழி இருக்கு அப்படின்னு. அது வார்த்தைகளால பேசக்கூடிய மொழி கிடையாது. உங்க உணர்வுகளால பேசக்கூடிய மொழி. உங்க உணர்வு உங்கள என்னவா வெளிப்படுத்துதோ, அதத்தான் இந்த பிரபஞ்சம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும்பாங்க. அந்த மாரி அதே உணர்வத்தான் அது உங்களுக்கு திரும்பவும் குடுக்கும். நீங்க இன்னொருத்தங்க மேல காட்டுற வன்மமோ, கோவமோ, வெறுப்போ அவங்களுக்கு போய் சேருதுங்கிறத தாண்டி, உங்களுக்கு அது இன்டூ 2 ஆர் இன்டூ 10ல வந்து சேரும். உண்மையிலுமே அந்த பையன பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா தோணி இருந்திருக்கணும்? அவங்க அப்பா விஜய் சேதுபதி தான் உங்களுக்கு தோணி இருந்திருக்கணும். ஏன்னா, அந்த மனுஷன் துபாயில இருக்கும்போது நான் எப்படியாவது நடிக்க போயிருவேன். நான் ஹீரோவானா எப்படி இருப்பேன்னு தனக்கு தானே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணான்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா சொல்றவரு விஜய் சேதுபதி. உண்மையிலுமே நீங்க சரியான ஒரு விஷயத்த எடுத்திருந்திருக்கணும் அப்படின்னா, விஜய் சேதுபதியால துபாயிலிருந்து வந்தே இங்க நடிச்சு தன்னோட ஃபீல்ட்ல இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம இருக்கிற ஃபீல்ட்ல நம்மனால மேல வர முடியாதா? நம்ம எண்ணத்த எப்படி நம்ம சரியா மாத்திக்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா,
மேபி உங்க பையனுக்கு நீங்க நாளைக்கு ரூ. 1000 குடுக்குற ஒரு அப்பாவா கூட இருக்கலாம். டெய்லி பாக்கெட் மனியா. நீங்க அந்த இடத்துக்கு போக யோசிக்கல. ரூ. 500 வாங்குன ஒருத்தன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால எந்த பாதிப்பும் அந்த பையனுக்கும் கிடையாது. அந்த பையன் அவனோட லைஃப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் வாழ்றாப்படி. தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு என்ன பிடிக்குமோ, அப்படி ரொம்ப இயல்பா இருக்காப்படி. அவரு கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு மூவ் ஆவாப்படி. அவரோட இடத்த அவர நோக்கி நகர்ந்துட்டு தான் இருப்பாரு. ஆனா, அவரு மேல இப்ப வன்மமா கக்குன எல்லாருமே, உங்க வாழ்க்கையில ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி தான் போயிட்டுருப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, பிரபஞ்சத்தோட மொழி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். இன்னொருத்தங்க மேல வெறுப்பையோ, கோவத்தையோ, வன்மத்தையோ காட்டுறக்கு பதிலா, அன்பையும், நன்றி உணர்வையும் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகும். பிரபஞ்சத்து கூட உங்கனால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இப்ப பிரபஞ்சத்தோட மொழி அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருந்திருக்கும். இதுல ஏன் விஜய் சேதுபதி அவரோட பையன பத்தி பேசணும் அப்படின்னம்னா, அவரு மேல நம்ம வச்சிருக்கிற பார்வை தான் தவறா இருக்கோ தவிர, அவரு தவறா இல்ல. நம்ம பார்வை மாறுனா, அவரு செய்யறது அவருக்கு புடிச்ச மாரி தான் செய்யறாருங்கிறத நம்மனால ஏத்துக்க முடியும். ஸோ, மத்தவங்க இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணாம, நம்ம சரியான பார்வைய பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு அன்பாவும், நன்றி உணர்வாவும் இருந்தோம் அப்படின்னம்னா, ஈஸியா இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆக முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், சூன்யத்த நம்மனால எப்படி பார்க்க முடியும்? ஒரு கடவுள் தன்மைய நம்மனால எப்படி உணர முடியும்? அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட மொழி. இப்ப நம்ம 2ண்ட் டேல பிராக்டிஸ் செஷன்ல என்ன பிராக்டிஸஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ் தான். நேத்து டே 1 பிராக்டிஸ்ல எப்படி குளிக்கிறது, எப்படி நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நீங்க அந்த குளிச்சு முடிச்சு, நன்றி உணர்வெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளிய வருவீங்க இல்லையா? வெளிய வந்து நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரியான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கங்க. அந்த ட்ரெஸ் போட்டு, உங்க வீட்ல ஆள் உயர கண்ணாடிம்பாங்க இல்லையா? உங்கள முழுசா தெரியிற மாரி கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, ஒரு 3 டூ 5 மினிட்ஸ் உங்கள நீங்களே முழுமையா பாருங்க. அதாவது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள நீங்களே முழுமையா பாருங்க. ஏன்னா, இந்த உலகத்துல உங்கள மாரி இன்னொரு பெர்சன் கிடையாது. இப்ப நீங்க இந்த கண்ணாடியில பார்க்குற நீங்க தான் இங்க இருக்கிறதுலே யூனிக்கான பெர்சன். ஸோ உங்கள நீங்க முழுமையா அனுபவியுங்க. ஒரு 3 டூ 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் உங்க உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்துட்டு, அப்படியே நிமிர்ந்து உங்க கண்ணோட கண்ணா நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்க. அப்படி பார்க்கும்போது, உங்க மனசுல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் வரும்போதே, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள எனர்ஜைஸ் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜைஸ் பண்ணும்போது, உங்க மனசு ரொம்ப லேஸ் ஆகும். இந்த பிராக்டிஸ ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க. இத பண்ணிட்டு அந்த கண்ணாடிய விட்டு வெளிய நகர்றதுக்கு முன்னாடி, நான் குளிச்சு முடிச்சுட்டு நன்றி உணர்வா ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே விஷயத்த இந்த கண்ணாடிய பார்த்து இங்கேயும் சொல்லுங்க. இத சொல்லும்போது உங்க மனசு ரொம்ப அமைதியாகும். இத மட்டும் சொல்லிட்டு நீங்க அந்த கண்ணாடிய விட்டு வெளிய வந்துரலாம். இதுதான் இன்னைக்கான பிராக்டிஸ். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதெல்லாம் செஞ்சா நெகட்டிவ் தாட்ஸ் வராதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்னு. ஆக்சுவலா கண்டிப்பா வரும். உண்மைய சொல்லப்போனா, முன்னத்த விட இப்ப கொஞ்சம் எக்ஸசிவான நெகட்டிவ் தாட் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த நெகட்டிவ் தாட்ட எப்படி நம்ம ஷட் டவுன் பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கும்போதோ, ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கும்போதோ, உங்க மனசுக்குள்ள இதுவரைக்கும் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணி டம்ளர் மாரி தான். இருக்கிற எக்ஸ்டர்னல் டேட்டாவெல்லாம் அது உங்க கண்ணு முன்னாடி இப்படி தூக்கிட்டு வரும். ரொம்ப சிம்பிளா கத்தி சொல்லணும். ஆனா சவுண்ட் வரக்கூடாது. உங்க மனசுல சொல்லுங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள லவுடரா கத்தி ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்க. இது நான் இப்ப உங்களுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை புரியணுங்கிறதுக்காக கத்தி நான் சொல்றேன். பட் நீங்க அப்படி இல்ல. உங்க மனசுக்குள்ள உங்களால எவ்வளவு தூரம் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் உங்களால கத்த முடியுமோ, அவ்வளவு தூரம் கத்தி அந்த ஸ்டாப் சொல்லுங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லும்போது உங்க மனசு அத கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் அது குடுத்துட்டு திரும்ப கொண்டாந்து காட்டும். குடுத்துட்டு திரும்ப கொண்டாந்து காட்டும். ஆனா, அத வேணாங்கிறத நீங்க அதுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எரேஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். இதுதான் இந்த 2ண்ட் டேக்கான பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேல சொன்ன பிராக்டிஸ முடிச்சுட்டு, டைரக்ட்டா கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு உங்கள நீங்க எனர்ஜைஸ் பண்றது. அதுக்கப்புறம் அந்த நாள்ல உங்களுக்கு எப்பப்பலாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ, அந்த நெகட்டிவ் தாட்ஸ எப்படி கட் பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த டேக்கான பிராக்டிஸ். இந்த 2 வீடியோலயும் நம்ம குடுத்த பிராக்டிஸ செஞ்சதுக்கு அப்புறமா, உங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது நீங்க இந்த வீடியோக்கு குடுக்குற ஒரு கிராட்டிட்யூட். உங்க கமெண்ட் எதுவா வேணா இருக்கலாம். நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ, அத ஒரு கமெண்ட்டா கீழ பண்ணுங்க. அடுத்து வரப்போற எபிசோட்ல உங்க பாஸ்ட்ட நீங்க எப்படி ஈஸியா ஓவர் கம் பண்ணி வர முடியும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த சீரிஸ்ல வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ன்னு சொல்லி குடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மனம் பத்தியும், பிரபஞ்சத்தோட மொழி பத்தியும், எக்ஸ்டர்னல் டேட்டா எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பத்தியும் நீங்க முழுசா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதே மாரி இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னைப் போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும்
வளமுடன் வாழ்க. நன்றி.